இஸ்ரேலுக்கு சில ஆயுத ஏற்றுமதி உரிமங்களை இடைநிறுத்திய பிராந்திய அரசாங்கத்தின் செயல் வெட்கக்கேடானது என அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொந்தளித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0770410441. இஸ்ரேலுடனான 350 ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் 30 அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளதாக பிராந்திய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி திங்களன்று தெரிவித்தார். குறித்த ஆயுதங்களை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களை செய்ய இஸ்ரேல் பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். காசாவில் ஹமாஸ் படைகளின் சுரங்கப்பாதையில் இருந்து 6 பணைய கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டதற்கு அடுத்த நாள் பிரித்தானியாவின் இந்த முடிவு வெளியிடப்பட்டது. இதற்கு பல இஸ்ரேல் அமைச்சர்கள் உடனடியாக எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையிலேயே பிரித்தானியாவின் முடிவை இஸ்ரேல் பிரதமர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த வெட்கக்கேடான முடிவு ஹமாஸ் படைகளை தோற்கடிக்கும் இஸ்ரேலின் உறுதியை மாற்றாது என நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசின் தலைநகர் கின்ஷாவில் அமைந்துள்ள மத்திய மகாலா சிறையில் இருந்து தப்பிக்க முயன்ற 129 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தின் நிலைமை தற்சமயம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் சஃபானி லுஹு தெரிவிக்கையில், சிறையின் நிர்வாக கட்டிடம், அதன் உணவு கிடங்குகள் மற்றும் ஒரு வைத்தியசாலையிலும் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். வன்முறையில் சுமார் 59 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தின் போது எந்த கைதியும் தப்பிச் செல்லவில்லை எனவும் தப்பிக்க முயன்றவர்கள் உயிரிழந்ததாக சிறைச்சாலை அதிகாரி தெரிவித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்தி வருகின்றது. மக்காலா சிறைச்சாலை கொங்கோ ஜனநாயக குடியரசில் மிக பெரியது மற்றும் 1500 கைதிகளை தடுத்து வைப்பதற்காக நிர்மாணிக்கப்பட்டதாகும். இருப்பினும் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி தற்போது 14,000 முதல் 15,000 கைதிகள் அங்கு உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் விசாரணைக்காக காத்திருக்கும் நபர்கள் என்று அங்குள்ள சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டுகிறது. பிரான்ஸ் கரையோரத்தில் ஆங்கில கால்வாயில் பல புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 குழந்தைகள் மற்றும் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 10 பேர் பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. விபத்தினை அடுத்து 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாகவும் அவர்களில் 2 நிலை ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் பிரான்ஸ் கடலோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. படகு அதிகப்படியான சுமையை சுமந்து சென்றதே விபத்திற்கான காரணம் என்றும் தெரிய வந்துள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த விபத்துக்கு முன்பு இந்த ஆண்டில் ஆங்கில கால்வாயை கடக்க முற்பட்ட 30 பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக ஐநாவின் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.